நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. துதியினுடைய குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எரேமியா 17வது அதிகாரம் வசனம் 14. ஜெரேமியா சாப்டர் 17 verse 14. கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. இந்த வார்த்தைகளை எரேமியா தீர்க்கதரிசி தாமே கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறதா இருக்கு. இந்தபடியாக அவர் எதனால விண்ணப்பம் செய்யறாரு? அங்க நடக்கிற சூழ்நிலை நிமித்தமாக. அதோட பின்னணியை சுருக்கமா பார்க்கலாம். யூத ஜனங்கள் தேவனை விட்டு வலுவிலகி அக்கிரமமா நடந்து கொள்றாங்க. இப்படியாக அவங்க நடந்து கொள்கிறத இந்த புஸ்தகத்தில் இருக்கிற அநேக பகுதிகளில் கர்த்தர் தாமே விவரிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினத எரேமியா தீர்க்கதரிசிக்கு தரிசனமாகவே தேவன் காண்பிக்கிறாரு. அப்படியா ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகி போயிருக்கு. இதை நாம ஒரு வசனத்தின் மூலமாகவும் பார்க்கலாம். இந்த அதிகாரத்திற்கு முன்பாக இருக்கிற 16வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே. இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். இங்க சொல்லப்பட்டபடி அந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்கள் தேவனை விட்டு வழிவிலகினதை பார்க்கிலும் மிகவும் கேடான காரியங்களை செய்திருக்கிறாங்க. அவங்க இருதயம் பொல்லாங்கினால நிறைந்திருக்கு. அதனால்தான் 17வது அதிகாரம் 9வது வசனத்துல எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுபாடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யாருன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அப்படியான இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரு. அவர் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தின் மிலாரை அறிந்திருந்ததுனால எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிப்பின் வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. அந்த ஜனங்களுக்கு நேரிட போகிற சிறையிருப்பை பற்றின முன்னறிவிப்பையும் கொடுக்கிறாரு. ஆனா அதையும் அந்த ஜனங்க அசட்ட பண்றாங்க. அப்படியான வார்த்தைகளை சொல்ற எரேமியா தீர்க்கதரிசியும் துன்பப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எரேமியா தீர்க்கதரிசி மனமடிவோடு இருக்கிறாரு. அவருடைய ஆவியில ஒரு தொய்வுண்டாகுது. மக்களும் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கல. அதே போல தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பும் அதிகமாக இருக்க போகுது. அதையெல்லாம் அறிந்திருந்த அவர் இந்த சூழ்நிலை நிமித்தம் தானும் சோரம் போகாத படிக்க தேவனை பற்றி கொண்ட இருதயமுடையவராக இருக்கணுங்கிறதுல கவனமா இருக்கிறாரு. அதனாலேயே தேவனை நோக்கி இப்படியான விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரு. கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். தேவன் நம்முடைய இருதயம் குணப்படும்படி தன்னுடைய வார்த்தைகளை அனுப்புவாரு, நம்மை நெருக்கி ஏவுவாரு. இதை குறித்து தானே ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம் கூட சொல்லுது, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோன்னு அங்க கேட்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்படியாக தேவ தயவு நம்மை நெருக்கி நம்மை குணப்படும்படியாக எச்சரிக்கும் போது நாம குணப்படுபவர்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு மனக்கடினத்தோடு நடந்து கொண்டா என்ன ஆகும்னு அந்த வசனத்திற்கு பிற்பாடு கொடுக்கப்பட்ட 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. அப்படியாக மனக்கடினம் உள்ள ஜனங்களோ சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட போறாங்க. தேவனுடைய கோபாக்கினைக்கு நேராக நடத்தப்பட போறாங்க. அந்த சூழ்நிலை மத்தியில எல்லாராலையும் வெறுக்கப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் இருக்கிற எரேமியா தன்னுடைய ஆவில உண்டான தொய்வு குணப்படும்படியாக தேவனை நோக்கி கேட்கிறாரு. அதே போல தன்னை ரட்சிக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறாரு. இந்தபடியாக விண்ணப்பித்து தேவரீரே என் துதின்னு சொல்றாரு. இப்படியான இக்கட்டான சூழ்நிலைகள்ல தேவனை சார்ந்து தேவனையே தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்களாக இருக்காங்கிறதையும் இந்த அதிகாரத்துடைய 7வது வசனம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. அப்படி தேவனையே நம்பிக்கையாக கொண்டிருந்து அவருடைய நாமத்தையே துதிக்கும் போது அவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபையை தேவன் தருகிறவராக இருக்கிறாரு. அப்படியான இருதயத்தோட எரேமியா தீர்க்கதரிசி காணப்படுறாரு. அவர் தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லியும் அவங்க அதை கேளாத படிக்க அவரையும் துன்பப்படுத்துறாங்க. அதற்கு மத்தியில தேவனிடத்திலிருந்து அவர் பலனை எதிர்நோக்கி பார்க்கிறாரு. அந்த பலனை தேவன் தாமே தர முடியும். அவருடைய துதியினால அவருடைய பிரசனத்தின் மூலமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலேயே தேவரீரே என் துதின்னு சொல்றாரு. இப்படியான துதியை ஏறெடுப்பவர்களாகவே நாமும் காணப்படணும். நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே மிகவும் மோசமா போயிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலைகள்ல தேவனை நோக்கி மனம் திரும்பி அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவரே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருந்து அவரே நம்மை குணமாக்கணும்னோ அவரே நம்மை ரட்சிக்க முடியும்னு அவரை நோக்கி துதித்து பார்க்கும்போது அவர் நம்மை மீட்டுக் கொள்வார். அந்த மீட்புக்காக காத்திருக்கிற ஜனமாகவே அவருடைய ஜனங்கள் காணப்படணும்.
அப்படி இல்லாம தேவனுடைய எச்சரிப்பை அசட்டை பண்ணி அவரை விட்டு வழிவிலகி போகும் மனக்கடினமுள்ள ஜனமாக இருந்தோமே ஆனால் வரப்போகிற உபத்திரவத்துக்கு நம்மளால தப்பித்துக் கொள்ள முடியாது. அந்தப்படியான ஆக்கினைக்குள்ளார நாம போகக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இறையுணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நீரே என் துதி, என்னை குணமாக்கும், என்னை ரட்சியும்னு சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீரே குணமாக்கும் தேவன், நீரே ரட்சிக்கும் தேவன். எங்களை ரட்சிக்கும்படியாக உம்மையே துதிக்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, எங்களை சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலை நிமித்தம் நாங்க பாதிப்படையாதபடி உம்முடைய சட்டல நிழல் கீழே அடைக்கலம் புகுவதற்கு தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. நீரே நல்லவர். உம்முடைய துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கும்படியாக எங்களை நடத்தி அருளுங்க ராஜா. எங்களுடைய குணப்படாத இருதயத்தை நெருக்கி ஏவி உம்முடைய தேவ தயவானது நடத்தும் போது நாங்க அதற்கு கீழ்ப்படிந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும் ராஜா. அந்தபடி உண்மையே துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.